சுவிசேஷத்தை, உண்மையான சுவிசேஷம் என்ன என்று அறிந்து கொள்ள உண்மையான சுவிசேஷத்தை நேசிக்கிறவர்களாக கூடிவர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எதனாலே நீங்கள் கூடி வருகிறீர்கள், எதனாலே நான் வருகிறேன் என்றால் the love for God's word, அந்த ஆண்டவர் நமக்குள்ளே கிருபையாக கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் மேல் ஒரு தாகம் மனுஷன் கொடுக்க முடியாது, ஆண்டவரே தான் கொடுக்கிறார். ஆகையினாலே மீண்டும் இந்த மாலையிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த கூடுகையை குறித்து தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை ஆண்டவரே இந்த கூடுகையிலே நிறைவேற்றும், என்னிலே நிறைவேற்றும் என்கிற ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் இன்ட்ரோடக்ஷன் தாண்டி மெய்யான அந்த சுவிசேஷம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது ஒழுங்காக அல்லது இடைவிடாதபடி தொடர்ந்தேர்ச்சியா இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ள இன்னும் அநேகரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுவீர்களே ஆனால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்வாராக. ஸோ மனப்பாட வசனத்துக்கு கண்டிப்பாக நேரம் கொடுக்க வேண்டும். ஸோ யார் ரெடியாக இருக்காங்க? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகியபடியினாலே உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் இடைவிடாமல் எடுத்துக் கொள்வதை குறித்து தமது குமார சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிறவர்கள் எனக்கு சாட்சியா இருக்கிறார். நீங்கள் சிறப்படுத்துவதற்காக உங்களுக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே நான் ஆறுதல் அடையும் படிக்கு உங்களைக்கான வாஞ்சியா இருக்கிறபடினாலே உங்களுக்கு எவ்விதத்தினாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளுக்கான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வருவதற்கு பலமுறை யோசனையா இருந்தேன். ஆகிலும் எனக்கு தடை உண்டாயிருக்கு என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் உங்களுக்கு என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிகள் எவனோ அது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தெய்வ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தினாலே அந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னும் அநேகர் சொல்வதற்கு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா இருக்கா? ட்ரை பண்றீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க. ஒன்றாவது அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதை சிறிய சிறிய உப பிரிவுகளாக நாம் பிரித்திருக்கிறோம். ஸோ இனிமே ஒவ்வொரு உப பிரிவாக நாம் ரிவ்யூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ 15வது அதிகாரம் வரை, சரி 15வது வசனம் வரையிலும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். உப பிரிவுகள் நம்ம இனிமே ரிவ்யூ பண்ண வேண்டாம். எப்பயாவது ஒரு டைம் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னே தனியாக உட்கார்ந்து பண்ணுவோம். ஸோ நேரத்தை நம்ம மிச்சப்படுத்துறதுக்காக நேரடியாக நம்ம 16வது வசனத்துக்கும் 17வது வசனத்திற்கும் நம்ம போகலாம். ஸோ இந்த 16வது வசனம் 17வது வசனத்திற்கு ஒரு உப தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அது என்ன? சுவிசேஷத்தின் உச்ச நிலை விளக்கம் அல்லது the pinnacle point of the gospel. இதற்கு முன்னால நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது ஒரு பத்தியிலே ஒரு பேராகிராஃப்ல சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரத்தின சுருக்கமாக எழுதுகிறார். அது எந்த வசனம்? 4-5 வசனங்களிலே சுவிசேஷம் அல்லது சுவிசேஷத்தினுடைய கண்டென்ட், சுவிசேஷத்தினுடைய கண்டென்ட்டை மிகவும் ரத்தின சுருக்கமாக 2 வசனத்திலே எழுதுகிறார். ஆனால் இந்த 16வது வசனமும் 17வது வசனமும் சுவிசேஷத்தை குறித்த விளக்கத்தினுடைய பினக்கிள் பாயிண்ட். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த 4-5 வசனங்களிலே முழு சுவிசேஷத்தினுடைய மூன்று மிக முக்கியமான குறிப்புகளை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆனால் இங்கே இந்த 16-17 வசனங்களிலே இந்த பேராகிராஃப்ல சுவிசேஷத்தை குறித்த விளக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த 16 அதிகாரங்களிலும் முழு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் எழுதுகிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சோ அந்த சுவிசேஷத்தினுடைய விளக்கத்தினுடைய பினக்கிள் பாயிண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க நினைக்கிறேன். சுவிசேஷத்தினுடைய கண்டென்ட் ஒன்று, சுவிசேஷத்தினுடைய விளக்கத்தினுடைய அது என்ன என்று விளக்கும் போது அதனுடைய பினக்கிள் பாயிண்ட் 16-17 சொல்லுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த 16வது வசனமும் 17வது வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம் சொல்லி நம்ம ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் இந்த பெரிய ஒரு புரட்சியை ஆண்டவருடைய கிருபையினாலே கொண்டு வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மார்ட்டின் லூத்தரை இந்த பெரிய ரிஃபர்மேஷனுக்கு, இந்த ஒரு பெரிய மாபெரும் சீர்திருத்தத்திற்கு பயன்படுத்தினார். பயன்படுத்தும் போது அந்த மார்ட்டின் லூத்தருக்கு பயனுள்ளதாக அல்லது இந்த சீர்திருத்தத்திற்கு ஆதாரமாக இருந்த பகுதி, வேத பகுதி இந்த 16-17 என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற காரியம். ஆனாலும் அதை நாம் திரும்பவுமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த 4 பாயிண்ட்ஸ், மிக துல்லியமான குறிப்பு. இந்த குறிப்பின் அடிப்படையிலே தான் ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தது நிமித்தமாக நாம் எல்லாரும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸாக நாம் இருக்கிறோம். அந்த 17வது வசனத்தில் உள்ள அந்த பினக்கிள் பாயிண்டோட சேர்ந்த வசனம் தான் 16வது வசனம். ஸோ ஆகையினாலே அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நாம இந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை இந்த 16லிருந்து தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலே நாம் விரிவாக படிக்க இருக்கிறோம், விரிவாக நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகையினாலே இதை குறித்து நாம் அதிக கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அதிகமாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்மோட யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத
நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுவாரானால் அவர்களையும் நம்ம அவர்களுக்காகவும் ஜெபிப்போம், அவர்களையும் கொண்டு வர நம்ம முயற்சி எடுப்போம். ஏன்னா இதுல ஒரு thin line of demarcation தான் இருக்குது. நம்முடைய நாட்களிலே, அந்த நாட்களிலே 16வது நூற்றாண்டிலே ஒரு பெரிய லைன் ஆஃப் டிமார்கேஷன் இருந்தது. ரோமன் கேத்தலிசிசத்துக்கும் இந்த ரிஃபர்மேஷன் என்று கொண்டு வருகிற இந்த சுத்த சுவிசேஷம், இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய பிளவு இருந்தது, பெரிய வேறுபாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ரிஃபர்மேஷன் வேண்டும் என்று நாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுகிறோம். ஆனால் இன்றைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி அல்லது இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த தவறான சுவிசேஷத்திற்கும் சுத்த சுவிசேஷத்திற்கும் பெரிய டிமார்கேஷன் இல்லை. அதுதான் குறிப்பு. ஆகையினாலதான் நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இதை கவனிக்க வேண்டும் என்றும் இதனுடைய முக்கியத்துவத்தை கவனிக்க வேண்டும் என்றும் நான் உங்களை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். 1994வது வருஷத்துல நாங்கள் பீகாருக்கு மிஷனரிகளாக சென்ற அந்த வருடத்திலே 1994வது வருடம் ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்திலே ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரியை லான்ச் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த அகாடமிக் இயருக்கு, அது கல்லூரி மாணவிகளுக்கு என்று செய்யப்படுகிற ஊழியமாக இருக்கிறபடினாலே அகாடமிக் இயர் தொடங்கும் போது ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி சமயத்துல அந்த வருஷம், அந்த மினிஸ்ட்ரி இயர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய அந்த வருடம் தொடங்கும். ஸோ நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதத்திலே முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரியில இணைக்கப்பட்ட ஒர்க்கர்ஸாக நாங்கள் கூடும் பொழுது ஒரு தீம் வச்சிருந்தோம். அது நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரியில இருந்த எந்த ஊழியக்காரர்களை கேட்டாலும் கண்டிப்பா இப்பவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஒரு சிலர் அந்த நாட்கள்ல நாங்க கொடுத்த அந்த ஃபைல கூட வச்சிருக்கிறாங்க. என்னதுன்னா, என்ன தீம்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சிருப்போம். அந்த வருஷத்தினுடைய தீம், அதாவது முதல் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற அந்த முதல் வருஷத்தினுடைய தீம் gossip the gospel. gossip the gospel. எனக்கு இன்னும் ஞாபகம். ஆனால் எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு காலையில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் அதை நினைவுபடுத்தி ரொம்ப நேரம் நான் அழுது கொண்டே இருந்தேன். அழுது கொண்டிருக்க காரணம் என்னவென்றால், அது ஆழமான ஒரு காரணம். மேலோட்டமாக நான் சொல்லுகிறேன். கருத்து என்னவென்றால், அந்த gossip the gospel என்ற தீமை நாங்க போட்டு அந்த முழு வருடமும் அதன் அடிப்படையிலே வேலைகளை செய்யும் பொழுதும், அந்த டீமை நான் லீட் பண்ணின போதும், மெய்யான சுவிசேஷத்தினுடைய ஒரு கிளியர் ஐடியா எனக்கு இல்லாமல் இருந்தது. I didn't know what the gospel was. So in the காலையிலே ஜெபிக்கும் போது, when I thanked God for opening my eyes and showing what the gospel is, சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை தெளிவாக காட்டினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது என்னால அழாம இருக்க முடியல. அருமையானவர்களே, ஒருவேளை நாங்கள் பெரிய வேலைகளை எல்லாம் விட்டு ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில இருந்து பீகாருக்கு போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் அந்த ஒரு அசைன்மெண்ட்ல கூட காஸ்பல்னா என்னன்னு ஒரு வியூ பாயிண்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் வெக்கமா தான் இருந்துச்சு. இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் பின்பு ஆண்டவர்
என்னை நடத்தி சென்ற அந்த வேதனையான அனுபவங்கள் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதனால உண்மையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, அந்த உபத்திரவங்களுக்காக உமக்கு நன்றி. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் சுவிசேஷம் என்றால் என்ன? கருமையானவர்களே, கடந்த வாரத்திலே, கடந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் ஒரு ஃப்ரேஸை பார்த்தோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போ கிறிஸ்துவின் அந்த மெய்யான சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட மாட்டேன் என்று. அப்படி அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? வெட்கப்படாமல் இருப்பது அப்படின்னு சொன்னா என்ன, அந்த வெட்கத்தை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின அந்த பகுதியை வைத்து நம்ம படிச்சோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நாம படிக்க போகிற அந்த பேசேஜ், அந்த ஃப்ரேஸ், அந்த சொற்றொடரில் தான் ஏன் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று அதற்குரிய காரணத்தை சொல்லுகிறார். அது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை, அந்த வெட்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே நான் வெட்கத்தை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அதற்கு காரணம் என்ன என்றுதான் அடுத்த ஃப்ரேஸ்ல, அடுத்த சொற்றொடர்ல எழுதுகிறார். அகைன் இங்க மிஸ் ஆகிற காரியம் என்ன? ஒரு சின்ன வார்த்தை, ஏனென்றால். வெரி குட், வெரி குட். சோ இங்கேயுமே ஃபார் போட்டுக்கோங்க, ஏனென்றால் நீங்க போட்டுக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் ஏனென்றால் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக போட்டு இருக்கிறது. சோ அந்த ஏனென்றாலை போட்டால் தான் அங்கே மீனிங் வரும், மீனிங் ரொம்ப தெளிவாக வரும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. நான் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஏன் வெட்கப்படேன்? ஏனென்றால் அது தேவ பலனா இருக்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அப்படிங்கிற அந்த பிரேஸ ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அந்த பிரேஸ்லயே அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்துல அது பின்னாலதான் வருது, முன்பு யூதரிலும். So gospel is the power of God unto salvation to the Jew first அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல அது ரெண்டாவது தான் வருது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி முதலாவது நம்ம இப்போ பார்க்க போறது அந்த காரணத்தினுடைய, ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டார் என்கிற அந்த காரணத்தை டைரக்டா நம்ம பார்ப்போம். விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. நம்ம பார்க்க போகிற சொற்றொடர் தேவ பலனா இருக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம்தான். அருமையானவர்களே, கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் அதிகமா பேசுறத குறித்து நீங்க பொறுத்து கொள்ளுங்க. ஏன்னா யூசுவலா பைபிள் ஸ்டடியில நம்ம வசனத்தையே நீங்க பார்க்கணும், வசனத்தையே நாம பார்க்கணும்னு நினைப்போம். ஆனா இங்கேயும் வசனத்தையே தான் நம்ம இந்த இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடிலையும் பார்க்க போறோம். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல முதல் சில வரிகளிலே அந்த டிமார்கேஷன், அந்த பவுல் கூறுகிற ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கூறப்படுகிற அந்த சுவிசேஷத்திற்கும் இன்றைக்கு தவறாய் போதிக்கப்படுகிற சுவிசேஷத்திற்கும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப தின் டிமார்கேஷன் தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப டெலிஜென்ட்டா கேட்கலனா அல்லது டெலிஜென்ட்டா வசனத்தை பார்க்கலனா we may not be able to find the demarcation. அதற்காக தான் நான் இவ்வளவு எக்ஸ்ட்ராவா பேசுறேன். சோ சுவிசேஷம் தேவனுடைய பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது
என்ன பிக்சர் உங்களுக்கு மனதிலே வர வேண்டும் என்றால், தேவனுடைய மகா பெரிய அந்த கிரியேஷன், அவருடைய படைப்பு தேவ பலம், தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது, தேவனுடைய மகா வல்லமையை காண்பிக்கிறது. நல்ல கவனிங்க, the creation has got nothing to do, or we can say the creation has got less to do with man. ஒருவேளை ஒரு சிலர் சொல்வார்கள், இந்த படைப்புகள் எல்லாம், இந்த யூனிவர்ஸ ஆண்டவர் படைத்தது மனுஷனுக்கு என்று அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தை மனுஷனுக்கு என்று படைத்தது உண்மைதான். பட் when you look into the universe, ஏன்னா விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் மனுஷன் எவ்வளவு மில்லியன் இயர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், நன்றா கவனிங்க, மனுஷன் எவ்வளவு மில்லியன் இயர்ஸ் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், அவ்வளவு மில்லியன் இயர்ஸ்ல அவனுடைய டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்தாலும், இந்த முழு யூனிவர்ஸ அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்திலே இந்த யூனிவர்ஸ் மனுஷனுக்காக என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? நோ, இட்ஸ் தி டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் பவர். இதற்கு வேதாகம ஆதாரம் உண்டு என்று நம்ம அநேகருக்கு தெரியும். வானத்தை அண்ணாந்து நாம் பார்க்கும் போது அல்லது பார்க்க பிரயாசப்படும் போது, இந்த யூனிவர்ஸை நாம பார்க்க பிரயாசப்படும் பொழுது, அங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற காரியம் என்ன? சங்கீதம் 19 படி தேவனுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. அவைகள் வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய மகிமை என்று சொல்லும் போது முதலாவது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றன. அவைகளெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது, இல்லாட்டி பிளானட்டோரியத்துல நம்ம பார்க்கும்போது, அல்லது அதை குறித்த சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் நம்ம படிக்கும் போது நாம் என்ன கன்க்ளூஷனுக்கு வருகிறோம்? how powerful my God is. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். இரண்டாவது வேற என்ன சொல்லுங்க? தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர். வெரி குட். தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாதது என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். வேற அவருடைய குட்னஸ், அவர் எவ்வளவு நல்லவர். ஹிஸ் தேவனாய பபிளாகி நிரம்பி வழிகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. வேற அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, இது எல்லாவற்றினுடைய விட்னஸா தான் நிக்குது. சோ அதை காட்டிலும் வல்லமையானதுதான் சுவிசேஷம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லும் போது, பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம வாசிக்கும் போது அது தேவ பலனாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்துட்டு போயிடுறோம். அவருடைய மைண்ட்ல இருக்கிற காரியம் நான் வேதத்தின் ஆதாரத்தின்படிதான் சொல்லுகிறேன். ஏனென்றால் 1வது அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே உள்ள அவர் எழுதுகிற காரியங்கள் இதை தெளிவாக இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. சோ அவருடைய மைண்ட்ல இருக்கிற காரியம், when he writes about gospel in the universe, தேவன் மகா வல்லமை உள்ளவர் என்பதை சொல்லுமானால், இந்த சுவிசேஷம் அதை காட்டிலும் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. It's beyond the creation of the universe. அவருடைய குட்னஸ், அவருடைய கர்த்தர் நல்லவர் என்கிற காரியம் இந்த காஸ்பல்ல அவ்வளவு நிரம்பி வழிகிறது. அவருடைய ஞானம், அதனாலதான் இந்த காஸ்பல்ல விளக்கி முடிக்கும் போது 11வது அதிகாரத்துல
தேவனுடைய அது நம்ம காணாம படிச்சிருக்கணும் நினைக்கிறேன். 33வது வசனம். அது வெரி குட். அது முடிவு. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு? The gospel is the power of God unto salvation. So இதுல அந்த டிமார்கேஷன் ரொம்ப தின்னன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் தெளிவாக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே பொதுவாக பேசப்படுகிற சுவிசேஷம் அவ்வளவு ஃபீபிளாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய சுவிசேஷம் என்று பேசப்படுகிற காரியங்கள் எல்லாத்திலையும் அந்த கோர் பாயிண்ட் என்னன்னா man centeredness of the gospel. மனிதனுடைய தேவைகளை மையமாக கொண்ட ஒரு சுவிசேஷம் உருவாகி உள்ளது. அது பிரசித்தமாய் இருக்கிறது. But gospel is primarily not about man. That's point. Gospel is primarily about God. எப்படி இந்த யூனிவர்ஸ்ல மனுஷனுடைய வாழ்நாள் காலத்திலே அவன் கண்டுபிடிக்க முடியாதபடி beyond exploration அது எக்ஸ்டெண்ட் ஆகி அவருடைய வல்லமையை காண்பிக்கிறதோ, they are all pointing towards the creator God. God is the point. அது போலவே சுவிசேஷம் தேவனாகிய கர்த்தரை சுட்டி காண்பிக்கிறது. God is the center of the gospel. Man is not the center of the gospel. இத நம்ம இந்த சிறிய குழுவாக இத நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளன்னு சொல்றதை காட்டிலும் இதை நம்ம கிராஸ்ப் பண்றதுக்கான கிரேஸ், அந்த எபிலிட்டியை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தரணும் அப்படிங்கிற ஜெபத்தோட வந்திருக்கிறேன். தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஜெபங்கள் ப்ளீஸ் ஃபோக்கஸ்டா அதுல இருக்கட்டும். லார்ட், change our perspective. Change ஆயிட்டு இருக்குது, but make it very clear so that we can also be bold. இந்த உண்மையான சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத ஊழியக்காரர்களாக ஒரு சிலர் இங்கிருந்து எழும்ப வேண்டும் என்கிற ஜெபம் நம்முடைய ஃபோக்கஸ்ட் ஜெபமாக இருக்கட்டும். So அடுத்த பாட்டு என்ன சொல்லல, மேன் சென்டர்ட்னஸ் இப்போ பொதுவாக பிரசித்தமாகி இருக்கிற அந்த காஸ்பல்ல இருக்குது. அதற்கு ஆப்போசிட் ஆனது காட் சென்டர்ட்னஸ். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை வைக்கிறதுனுடைய ஆதாரம் அல்லது நாம் அதை கற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒருங்கிணைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை மேன் சென்டர்ட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி காட் சென்டர்டா மாற்றி காண்பிப்பதற்கு முன்பதாக மாற்றி நாமளே ருசி பார்ப்பது. If we don't grasp the gospel and if we don't taste the gospel, இந்த உண்மையான சுவிசேஷத்தை நாம டேஸ்ட் பண்ணாட்டி நாம ஷோ பண்ண முடியாது. சோ இந்த மார்ட்டின் லூத்தருடைய கொட்டேஷன் கடைசியில நான் கொடுத்திருக்கேன். அதை நாம முதல்லயே வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னால ஒரு பைபிள் பேசேஜை படிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம்
17, 18 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாகவும் வாசிப்போம். நாம் எல்லாரும் நம்முடைய வேதாகமத்திலே அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். வாசிக்கலாம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. அருமையானவர்களே, இந்த காரியத்தை இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் ஞானஸ்நானத்தை குறைத்து பேசுகிறவர் அல்ல. அதுவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஞானஸ்நானத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக போதிக்கிறார். ஆகையினாலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஸ்டேட்மெண்டை சொல்லும் பொழுது ஞானஸ்நானத்தை குறித்து அவர் கொஞ்சமும் குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் அதற்கு மிகவும் மேலாக சுவிசேஷத்தை வைக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். இதை சொல்லும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷகர் அல்ல. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர். பை ஆபீஸ் he is an apostle. அப்போஸ்தலன், சபைகளை நிறுவும்படியாய் விசேஷித்த அதிகாரத்தை பெற்ற விசேஷித்த அப்போஸ்தலன். ஆனால் அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே தேவன் என்னை அனுப்பினார். நம்முடைய ஊழியம் எதுவாகவும் இருக்கலாம். நான் அநேக வருடங்கள் என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருந்தது. நான் ஒரு பைபிள் டீச்சர் தான், அதனால காஸ்பல் பிரீச்சர் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களுக்காக நான் மிக மிக வெட்கப்படுகிறேன். Gospel must be the saturating point. அதாவது gospel should be the underlying principle of every ministry. Leadership development, MPTC facilitator, MPTC ல missional discipleship உருவாக்குறதா, disciples உருவாக்குறதா, அதாவது pastoral ministry-யா, teaching ministry-யா, என்ன ஊழியமானாலும் எல்லா ஊழியங்களினுடைய சாரம் சுவிசேஷம் என்பதை தான் வலியுறுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அதை எப்படி பிரசங்கிக்க வேண்டும்? சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிளெயினா. 18 சிலுவையை பற்றிய உபதேசம். இது சிலுவையை பற்றிய உபதேசம். இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். யாருக்கு பைத்தியமா இருக்கிறது? கெட்டு போகிறவர்கள். போன வாரம் படிச்ச ஒரு பேசேஜ், இதே அதிகாரத்துல தான் வருது. யாருக்கு பைத்தியமா இருக்கு? கிரேக்கருக்கு பைத்தியம். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். There is no human wisdom in this gospel. அதான் இந்த சுவிசேஷத்திலே மனுஷ ஞானம் ஈடுபடாது. அதாவது மனுஷ ஞானம் அடிக்கப்படுகிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய வைஸ் ஹியூமன் விஸ்டம்ல தயாரிக்கப்பட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. That strategies will never work. நிறைய பணம் செலவழிக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இன்றைக்கு காஸ்பலை அறிவிக்கிறதற்கு huge amounts of money is invested. என்ன நினைப்புனா பெரிய அறுவடை உண்டாகும் என்று. ஒரு அறுவடையும் காணல. அந்த 2.25% அல்லது 3% தான் நாம் வெட்கப்படும் நிலையிலே அப்படியே தான் நாம் இருக்கிறோம். As long as we depend on this human wisdom, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நமக்கு வெட்கம். உண்மையான சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கே வெட்கம். சோ தொடர்ந்து வாசிக்கலாம். 19 ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. சோ
ஞானத்தை தேடுகிற அந்த கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவன் என்று சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனதில் என்ன இருக்கு நமக்கு தெரியும். 19 அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். தொடர்ந்து அதை அப்படியே லிங்க் பண்ணி நம்ம போன வாரத்தில் படிச்ச அந்த பேசேஜையும் ஒரு வாட்டி கூட நீங்க வீட்டுல போய் தியானிச்சிருக்கேன். ஸோ இப்போ மார்ட்டின் லூத்தர் எழுதின அந்த கொட்டேஷனுக்கு வருவோம். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாரு? இந்த நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான பகுதியாகவும் தெளிவான சுவிசேஷமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற சுவிசேஷத்தை அறியாதபடி நம்ம ஊழியம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதுக்காக we are not perfectionist. நம்ம MPTCல அதை டீச் பண்றோம்ல, பெர்ஃபெக்ஷன் ஆகி அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு டெல்லியில இருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணி இருந்தாரு. அவருடைய சன்னை பத்தி அவர் பேசினார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு ரியலி ஹாப்பி. அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து தெரியும். டெல்லியில அதுக்கு முன்னாடி அவங்க பாட்னால இருந்தாங்க. அப்போல இருந்தே தெரியும். அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவனுக்கு தெரியும். அவனை பற்றி நான் கேட்கறதுக்கு முன்னே அவனை பற்றி தான் அவர் சொல்றாரு. அவன் +2 முடிச்சுட்டான். அவன் சொல்றான், நான் ஊழியத்துக்கு தான் போனோம். சோ ஊழியத்துக்குன்னு நான் போறது முடிவாயிருச்சு அப்படின்னு சொன்னா நான் பைபிள் காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எனக்கு போன் பண்ணவர் சொல்றாரு, நாங்க என்ன விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அவன் நல்லா படிச்சு இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சு வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போட்டோம். அப்படி இல்லைன்னா நல்லா படிச்சுட்டு அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் +2 முடிச்ச உடனே பிடி படிக்கணும்னு சொல்றான்னு சொல்லி நான் சொன்னேன், அதையே நான் ஆமோதிக்கிறேன். டேனியலுடைய காரியத்தை நான் ஆமோதிக்கிறேன். இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்க அல்லது இன்றைக்கு அந்த சுவிசேஷம் கலப்படமாக மாறினதே அறியாதபடி கலப்படமாய் மாறிவிட்டதனுடைய காரணம் கடவுள் யார் என்பதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு செமினரிக்கு போக முடியும். எல்லா செமினரியும் நான் சொல்லல, அல்லது நான் தான் சொல்றேன் அவர்கிட்ட அவன் சரியான ஓரியன்டேஷனோட பைபிள் காலேஜுக்கு போட்டோம். பைபிள் காலேஜுக்கு போறேங்கிற டிசிஷன் ரொம்ப நல்லதுதான். ஆனா அதற்கு முன்னாலே நான் தேவனை குறித்து அறிய விரும்புகிறேன். I want to know God அப்படிங்கிற அந்த சரியான ஓரியன்டேஷன்ல அவன் போட்டோம். அதுக்கு வேணா என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே உள்ள அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் தெளிவாக கற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த நிருபம் புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான பகுதியாகவும் தெளிவான சுவிசேஷமாகவும் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நிருபத்தை ஒரு வார்த்தை விடாமல் மனப்பாடமாய் தெரிந்திருப்பது மட்டுமல்லாமல் தனது ஆத்மாவுக்கு அன்றாட ஆகாரமாயிருக்கும் விதத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த நிருபத்தின் வசனங்களை அனுபவிப்பது சால சிறந்தது. ஒவ்வொரு நாளும் இதுதான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியுடைய தீம். நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம அந்த ஃபார்மட்லேயே நம்ம போவோம். ஸோ முதல் கேள்விக்கு நம்ம போகலாம். வசனம் 16 அடிப்படையிலே பவுல் சுவிசேஷத்தை குறித்து ஏன் வெட்கப்படுவதில்லை அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதே வசனத்திலே இருக்கிறது. ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விஸ்தாரமாகவே நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசித்தோம். அது இங்க உங்களுடைய நோட்ஸ்ல கொடுக்கப்படல. அதை வேணா நீங்க அதை சேர்த்து கொள்ளலாம்.
இப்போ நமக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிற சொற்றொடர், ஃப்ரேஸ். அதுதான். சோ அந்த ஃப்ரேஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பவுலினுடைய மனதிலே இருந்தது என்ன? ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது மிகவும் போக்கஸ்டா நான் கேள்வி எழுப்புகிறேன். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது முதலாவது ரட்சிப்பா அல்லது இரண்டாவது ரட்சிப்பா அல்லது மூன்றாவது ரட்சிப்பா? கம் குரூப்ல இளங்கோ போட்டிருந்தாரு, சால்வேஷன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ். மிக அருமையான ஒரு விளக்கம், எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்கே ரட்சிப்பு விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது எந்த ரட்சிப்பு? இந்த மூன்று ரட்சிப்புல எந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறார்? அருமையானவர்களே, இது அவ்வளவு டீட்டெயிலா போணுமா? இதான் நாங்க எப்பயுமே வாசிக்கிறதா ரட்சிப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதைத்தான் பேசுகிறார் என்று நினைப்போமானா அது அவ்வளவு முக்கியமான்னு நீங்க கேக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதுதான் ரொம்ப 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 1000 டைம்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லுகிறேன். ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அது ஒன்னே ஒண்ணுதான் நாம பார்க்க போறோம். இதுதான் நான் செய்த தவறு. அநேக வருடங்களாக நான் நினைச்சிட்டு இருந்தது காஸ்பல் அப்படிங்கிறது, சுவிசேஷம் என்பது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக முதல் ரட்சிப்பு என்று நாம் சொல்லுகிறோமே, ஜஸ்டிபிகேஷன், நீதிமான ஆக்கப்படுதல் அல்லது மறுபடியும் பிறத்தல் என்கிறதற்கு தான் சுவிசேஷம் தேவை. அதுக்கப்புறம் தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே என்னை போல நம்மிலே யாரும் இருப்போமானால் அதை நாம மாற்றிக்கொள்ளாத வரையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புரட்சி, ஒரு பிரேக் த்ரூ ஏற்படாது. சோ அது ஒன்றுதான் இன்னைக்கு நம்முடைய டாபிக். சோ அதை ஒரு சில வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். முதலாவது ரோமர் 10:17, 1 பேதுரு 1:23 இருந்து 25 அப்படி ஒரு 2 ரெஃபரன்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் இல்லையா? அந்த 2 ரெஃபரன்ஸ்மே எதற்குரிய ரெஃபரன்ஸ்னா நல்லா கவனிங்க. ஆம், இந்த சுவிசேஷம் முதல் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கிறது அப்படிங்கறத கூறுகிறது தான். நான் நிறைய வசனத்தை பார்த்துட்டேன், ஆனா ரெஃபரன்ஸ் இங்க கொஞ்சம் தான் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் பெரும்பான்மையாக அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறது அந்த ஃபைனல் ரட்சிப்புக்கு தான். ஆனாலும் ஒரு சில இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் முதல் ரட்சிப்புக்கும் இந்த சுவிசேஷம் ஏதுவா இருக்கிறது என்பதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே நம்ம அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுது. It is a crystal clear truth that through gospel we are born again. சுவிசேஷத்து நிமித்தமாதான் நாம முதலாவது ரட்சிக்கப்படுகிறோம் அல்லது born again மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு வருகிறோம் என்பது எல்லாருக்குமே தெள்ள தெளிவாக தெரிந்த ஒரு சத்தியம்தான். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இக்னோர் பண்ணவில்லை. ஆனால் இந்த இடத்திலே அந்த பதம் பயன்படுத்தவில்லை என்பதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் மற்ற பகுதிகளிலே எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும்படியாக தான் இந்த ரெஃபரன்சஸ். சோ ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கிறோம். அதாவது முதல் ரட்சிப்புக்கு இந்த சுவிசேஷம் கண்டிப்பாக அவசியம் என்பதற்கான வசனங்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதுல மேலே உள்ள 13ல இருந்து அல்லது 12ல இருந்து 11ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா நல்ல தெளிவாக தெரியும். முதலாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு
முதலாவது விசுவாசம் வர வேண்டுமானால் இந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட வேண்டும் என்று இங்கே அந்த கருத்தை கொண்டு எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23-25 அப்போஸ்தலனாகிய பேதுரு மிகவும் மிகவும் தெள்ள தெளிவாக அதை எழுதுகிறார். ரொம்ப கிளியரா இந்த மறுபடியும் பிறக்குதல் என்கிற அனுபவத்திற்கு இந்த சுவிசேஷம் எப்படி உதவி செய்கிறது, இந்த சுவிசேஷத்தினால்தான் நாம் மறுபடியும் பிறக்கிறோம் என்கிறதை அவர் சொல்கிறார். வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வித்து என்று சொல்கிறார். சோ சுவிசேஷத்தை வித்துக்கு ஒப்பிடுகிறார். சோ அழிவுள்ள வித்து என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். அதுதான் அவன் எல்லாம் பார்க்கிற இந்த மரங்கள், செடி, கொடி, விதைகள் அவைகள் எல்லாம் முளைப்பிக்கிற அந்த அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான என்றென்றைக்கும் நிற்கிறதும் நித்தியமாய் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. You are born again by a seed. அது எப்படிப்பட்ட seed? அழிவில்லாதது, ஜீவனுள்ளது. அந்த வசனத்தை குறித்து விளக்கத்தை 24வது வசனத்திலே இன்னும் தெளிவுபட சொல்கிறார். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பாருங்க, அந்த எக்ஸ்பிரஷன் 3 தடவை ரிப்பீட் பண்றாரு. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது எந்த வசனம்? தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு விசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பேதுருவுக்கும் அந்த ஐடியா இருக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுரு யாருக்கு எழுதுகிறார்? அவிசுவாசிகளுக்கா எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அந்த சுவிசேஷம் உங்களுக்கு தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. When we go to the church, சபையிலே there should be a preaching of the gospel. Gospel should be preached to the believers again and again, Sunday after Sunday, Sunday after Sunday, Sunday after Sunday. Because gospel is the power unto the final salvation. சுவிசேஷமாக இது அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த இடத்திலே இந்த அழியாத வித்தாகிய இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அந்த முதலாவது ஒரு ஜீவனை உங்களிலே பிறப்பிக்கும்படியாக, அந்த மறுபடியும் பிறக்கும்படியான அனுபவத்துக்கு அது எப்படி வித்தாக அமைகிறது அப்படிங்கிறது தான் தெளிவான விளக்கம். இது யாக்கோபு எழுதின நிருபத்திலையும் 1வது அதிகாரத்திலேயும் நினைக்கிறேன். 1வது அதிகாரத்துல இதே கான்செப்ட் அவரும் சொல்றாரு. அதனுடைய விளக்கம் இதுதான். வேத வசனம் அல்லது சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த சுவிசேஷத்தை எடுத்து அவர்களுடைய இருதயத்திலே திடீரென்று ஆவியானவர் தாமே, ஆண்டவர் தாமே அவர்களுக்குள்ளே ஒரு உயிரை கொடுக்கிறார். லிவ் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. அருமையானவர்களே, இன்னொரு காரியம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் ஏன் படிக்கிறோம் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அந்த காஸ்பல் என்ன, அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன, அந்த வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி கிரியை செய்தது என்பதை இந்த நிருபத்தை படிக்கும் போதுதான் நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் அவரை உண்மையாய் ஆராதிக்க முடியும். That is again another reason God wants us to be true worshippers. அவரை நாம் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாய் மாற. Lord, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, what is this Lord? எவ்வளவு glorious ஆன gospel ஆண்டவரே என்று சொல்லி அட்மைர் பண்றது தான். அதான் worship. இருதயத்துல we ascribe, acknowledge, admire the Lord for his gospel.
சோ இன்னொரு பேசேஜ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசேஜ் தான், அதை எழுதல, ஆனா நீங்க எழுதிக்கலாம். இதை நம்ம படிக்க வேண்டாம், நமக்கு யாராவது காணாம சொல்லலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9. யார் சொல்ல முடியும்? இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறது, நம்ம மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். கிருபையினாலே இந்த இடத்துலயும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது அந்த முதலாவது ரட்சிப்பு அல்லது born again எக்ஸ்பீரியன்ஸை குறித்து சொல்லுகிறார். இப்போ நமக்கு அடுத்த முக்கியமான அந்த கோர் பாயிண்ட்க்கு நாம் போறோம். ரட்சிப்பு என்ற வார்த்தையை இந்த இடத்துல பவுல் பயன்படுத்தும் போது அடுத்த கேள்வி என்ன பொருள்பட கூறுகிறார்? அதாவது முதல் ரட்சிப்பா அல்லது இறுதி ரட்சிப்பா? சோ இப்படி தெரிந்து கொள்வதற்கு அல்லது முதல் ரட்சிப்பா அல்லது ஃபைனல் சால்வேஷனா அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ்டா இது ஃபைனல் சால்வேஷன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப்ஸ் இங்க வச்சிருக்கேன், நிறைய வசனங்கள் போட்டிருக்கேன். அது நமக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 காரியங்கள் நான் திரும்பியும் தயவுசெய்து சொல்லிடுறேன். அருமையானவர்களே, விசுவாசிகளை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அல்லது உங்களுடைய வாழ்க்கையே நீங்க அப்சர்வ் பண்ணும்போது 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த பர்டிகுலரான காரியத்துக்கு புரிஞ்சுக்கோங்க. நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த குறிப்பிட்ட காரியத்தினுடைய சிக்னிபிகன்ஸ், இந்த முதல் ரட்சிப்பா அல்லது கடைசி ரட்சிப்பா, எதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 16வது வசனத்தில் பேசுகிறார் என்பதை நாம் தெளிவாக ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த விசுவாசிகளை 3 கேட்டகரிஸாக நான் பிரிக்கிறேன். முதலாவதாக, ரட்சிக்கப்பட்ட உடனே நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சும் என்னுடைய ஊழியத்திலே நான் என்கவுண்டர் பண்ண அநேக வாலிபர்கள், அநேக ஸ்டூடெண்ட்ஸ், அநேக மக்களுடைய வாழ்க்கையையும் வைத்து நான் சொல்லுகிறேன். முதலாவது, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த வாழ்க்கையை குறித்த ஒரு அலாதியான ஒரு ஜீல் இருக்கும். எப்படியாவது பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய துடிப்பு இருக்கும். பெரும்பாலும் எல்லாருமே ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்கும் என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு என்னை முற்றிலும் மாற்றிவிட்டார், நான் பரிசுத்தமாகிவிட்டேன், இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார், மன்னித்தது மாத்திரமல்ல என்னுடைய பாவங்களால் என்னை கழுவி விட்டார் என்று ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது, அந்த ஜீலோட இருக்கும்போது அநேகருக்கு தைரியமாய் சாட்சி சொல்லுகிற அந்த வாரத்தில் தானே அதே முந்தி செய்த அதே பழைய பாவத்தை செஞ்சிருவாங்க. உடனே அவர்களுக்குள்ள வர்றது ஒரு 40 நாள் ஒரு பாவமா இருக்கும். 40 நாள் உபவாசம், பல முயற்சிகள் எடுத்தல் இல்ல. எனக்கு ரொம்ப அந்த நாட்களிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்களிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருந்ததுன்னா, பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதிலே நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடவில்லையே. ரொம்ப பிடிச்ச வசனம். நிறைய வாலிபர்களுக்கு இது பிடிச்ச வசனம் தான், எனக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் என்ன நினைச்சேன்னா, ரட்சிக்கிறதற்காக ஆண்டவர் சுவிசேஷத்தை பயன்படுத்தினார், அவருடைய வார்த்தையை பயன்படுத்தினார், அவரே என்னை ரட்சித்தார் என்பதை அறகுறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வது என்மேல் விழுந்த கடமை, நான் தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அண்டர்லையிங் தாட், சைக்கலாஜிக்கலா உள்ளாலே அது ஆழமா இருக்கிறபடினாலே என்ன இருக்குதுன்னா, I am left alone, I have to fight அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஃபைட் பண்ண அடுத்த வாரத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க, அல்லது ஒரு சிலர் அடுத்த நாள்ல இருந்தே ஆரம்பிப்பாங்க.
ஆரம்பிச்சு அது போயிட்டே இருக்கும். விடாம பண்ணுவாங்க. அந்த முயற்சி எடுக்கிறது, இந்த ட்ரையல் அந்த ட்ரையல் சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி, இவங்க கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருப்பாங்க. 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி ஒரு 10 வருஷம் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இயேசு அவ்வளவு, ஆண்டுடைய கிருபை அவ்வளவு பெருசு, அவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார், இப்போ நான் செய்கிற பாவங்களையும் மன்னிச்சிருவாரு, somehow நான் பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல எனக்கு பரலோகத்துக்கு போற டிக்கெட் கிடைச்சாச்சு, ஒரு சில பாவங்கள் என்ன உறுத்திட்டு தான் இருக்குது, ஆனாலும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்க. அவங்களை அறியாமலேயே ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்க. இதுதான் அடுத்தது அந்த ஹைப்பர் கிரேஸ் சொல்றதுனுடைய ஆரம்பம். இவங்க பாவத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. எல்லாரையும் போல ஆராதனைக்கு போவாங்க. எப்பயாவது உணர்த்தப்பட்ட ஒரு சில பாவங்களை அறிக்கை செய்வாங்க. அடுத்தது ஆண்டோடைய கிருபை இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு அசம்ஷன்ல அவங்க தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்த மூணாவது கேட்டகரி ஹைப்பர் கிரேஸ். பாவம் என்பது பாவமே அல்ல. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து காமிக்க விரும்புகிறேன். நாம் இங்கே நாம இங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் போது நிச்சயமாக கிருபையை ஹைலைட் பண்ணி படிப்போம். பட் இட் இஸ் நாட் the so called hyper grace அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டா இந்த பைபிள் ஸ்டடில ஜிஎஸ்சி ல நடக்கிற பைபிள் ஸ்டடில ஹைப்பர் கிரேஸ் தான் பேசுறாங்கங்கிற மாதிரி ஆயிரும். We are not talking about hyper grace. We are not ignoring the struggle also. பாவத்தோடு போராடுகிற காரியத்தையும் நாம் இக்னோர் பண்ணவில்லை. அதற்கு எதை நாம் ஆதாரமாக எடுக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். சரியா? தொடர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. எதுக்காக? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை என்ன செய்கிறார்? நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாகனா என்னது? glorification. நம்முடைய glorification நடக்கும்படியாய். அது எப்போ நடக்கும்? அவருடைய வருகையிலே, அல்லது நாம் மரிக்கும் போது நாம் மகிமைப்படுத்தப்படுவோம், அல்லது அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற process அன்று முடிவடையும். அது முடிவடையுமா? மகிமைப்படுத்தப்படுவோமா? எதனால? Amazing. அதான் principle. You got the principle. Everywhere it is there. Everywhere you can see that. The basis, the foundation for sanctification is not my effort. அப்படியே ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம glorify பண்ணல. அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவரே he takes in charge of sanctification. அந்த process-ஐ இக்னோர் பண்ணல. வசனத்தை அவரே அனுப்புகிறார். வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படி நமக்கு அவரே நம்முடைய கண்களை திறக்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே கொண்டு போகிறார். வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அங்கே அனுப்புகிறார். நம்மை அவர் பரிசுத்தப்படுகிறதை கேரண்டி பண்ணுகிறார். நம்ம ஏதோ ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது 1 இயருக்கு தான் கேரண்டி கொடுக்குறாங்கல்ல. பட் the cost, அருமையானவர்களே, the cost paid by Jesus Christ on the cross is so heavy. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அவர் செலுத்தின கிரயம் அவ்வளோ பெரிதா இருக்கிறபடினாலே தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்களை பரிசுத்தம் ஆக்குகிற அந்த கேரண்டிய 30 வருஷமோ 40 வருஷமோ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த 30 வருஷம் 40 வருஷம் லைஃப்க்கு அவர் கேரண்டி கொடுக்கிறார். அதற்காக மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். The word of God is equal to promise. Promises are for that.
திரும்பி ஆண்பனா ப்ராமிசஸ் எல்லாம் இந்த உலகத்துக்காகன்னு சொல்லி வருகிறத பார்க்கும்போது வயிறு எரியுதா? எரியட்டும். ரோமர் படிக்கிற நமக்கு எல்லாருக்குமே அது எரியட்டும். It's not for that, not for that, not for that. Let us be very clear about that. மகிமையிலே நம்மை கொண்டு நிறுத்தும்படியாக கேரண்டி பண்ணுகிறார். ஆனால் அந்த ப்ராசஸை இக்னோர் பண்ணல அப்படிங்கிறது அந்த காரியம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் சில ரெஃபரன்சஸ் வாசிக்கலாம் வேகமாக. 2 கொரிந்தியர் 7:10 சாரி அதை முடிக்கல, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் இருக்குது. 14வது வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13-14 ட்ரெமெண்டஸ் பேசேஜ். ப்ளீஸ் இங்க டுவெல் பண்றது போதாதுன்னு நினைக்கிறேன். நான் அது 3 நாள் இந்த வாரத்துல படிச்சு என்னால எக்ஸைட்மெண்ட தாங்க முடியல. 14வது வசனத்துடைய கடைசி ஃப்ரேஸ விட்டுட்டோம். ப்ளீஸ், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ஃபைனல் ரட்சிப்புக்கு, மகிமை அடைய பண்ணுகிற ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆதி முதல் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார். சுவிசேஷம், gospel is the one that sanctifies. அருமையானவர்களே, 13வது வசனத்துல சத்தியம் என்று சொன்னார். அதே காரியத்தை தான் 14வது வசனத்துல சுவிசேஷம் என்று சொல்கிறார். So everything is gospel. From Genesis to Revelation it is gospel. It is gospel. பழைய ஏற்பாட்டிலேயும் gospel இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் சுத்தமான அதையும் நம்ம பார்ப்போம். அருமையானவர்களே, gospel is the heart and soul of God. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டேன், அது சொல்லணும்னு நான் நினைக்கல, பட் I can't contain it. ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை எனக்கு மறக்காம அது பதிஞ்சிருச்சு. என்னன்னா, gospel is the heart and soul of God. தேவனுடைய சுவிசேஷம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் முழக்கமிடும் போதெல்லாம் அவருக்குள் இருந்த காரியம் இதுதான். Gospel is the heart and soul of God. இந்த யூனிவர்ஸ் எல்லாம் இவ்வளவு பிரைட்டா, கலர்ஃபுல்லா, குளோரியஸா படைக்கிறதற்கு முன்னதாகவே அவருக்குள்ளே சோலாக இருந்தது. அவருக்குள்ளே பற்றி எரிந்த காரியம் என்னவென்றால், என்னுடைய மகிமை, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக இந்த சுவிசேஷம் என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். The gospel that we handle is so precious, so precious. சீப்பா மாத்திட்டோம்ல, அவனை சுகப்படுத்துவார். This is not the gospel, not the gospel, not the gospel. Let us make it very clear. அப்படி நாம் பிரசங்கிப்போமானால், தொடர்ந்து பிரசங்கிப்போமானால், தொடர்ந்து ஷேர் பண்ணுவோமானால், நாம் ஒரு man centered, அதுதான் man centered gospel. அப்படின்னா நம்ம we are not reflecting the heart and soul of the gospel of God. அடுத்த ரெஃபரன்ஸ் படிப்போம். இது 2 ரெஃபரன்ஸோட நம்ம முடிச்சுக்கலாம். மீதி ரெஃபரன்ஸஸ் நீங்க வீட்டில் போய் படிங்க. எல்லா ரெஃபரன்ஸுமே பொறுக்கி எடுத்து, அதுல இருந்து பொறுக்கி எடுத்தது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான, இங்கேயும் மேலே கீழே அந்த பேசேஜஸ் படிச்சீங்கன்னா வரப்போகிற ரட்சிப்பை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3:15 விட்டுலாம். எபிரேயர் 9:26 இல்ல 28 திருத்தத்தை பண்ணிருங்க. எபிரேயருக்கு எழுதுனது இருக்கும் 9வது அதிகாரம் 28வது வசனம்.
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். சோ 1 பேதுரு 1:5, ரோமர் 5:9-10, ரோமர் 13:11 இந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே எதிர்கால ரட்சிப்பு என்கிற காரியத்தை கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல இன்னும் நிறைய காரியங்களை நான் காண்பிக்க முடியும். இப்போதைக்கு இவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன். கடைசி ரட்சிப்பு அல்லது விசுவாசிகள் மகிமைப்படுத்தும் அந்த காரியத்திற்கு தான் தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி இல்லைன்னா இந்த வசனத்துல மேன்மையே இல்லை, அதிக மேன்மை. நல்லா யோசித்து பாருங்க. கான்வர்ட்ஸ் மேக் பண்றதுன்னா அநேக கிறிஸ்தவர்கள் கூட இஸ்லாமியர்களாக மாறி இருக்கார்கள். அநேக இஸ்லாமியர்கள் இந்துக்களாக மாறி இருக்கிறார்கள். நிறைய ரிலிஜியன்ஸ் கன்வெர்ட் பண்ணுது. அதற்கு அவர்கள் ஒரு காஸ்பல் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ரிலிஜியஸ் கன்வர்ஷன் அல்லது ஒரு ஃபெய்த்ல இருந்து இன்னொரு ஃபெய்த்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த காஸ்பல் என்றால் அது அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இல்லை, அதுல அவ்வளவு ஒரு வல்லமை இல்லை. ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த கன்வெர்ட்ஸை பற்றி பேசல, அந்த இறுதியான மகிமைப்படுத்தப்படும் கடைசி ரட்சிப்பை வரைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை என்று சொல்லும் போதுதான் அதுல த்ரில் இருக்குது. அதுதான் சொல்லுகிறார் என்பது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. அப்புறம் இன்னொரு ப்ரூஃப் என்ன, இந்த நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க நினைக்கிறேன், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை, இதைத்தான் நான் ரோமாபுரியில உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். So that itself is a proof. நான் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை மூடலாமா? Shall we all stand up? Shall we all stand up in honor of the gospel? தேவனுடைய மகா பெரிய தேவனுடைய இருதயமும் ஆத்துமாவுமா இருக்கிற அந்த சுவிசேஷம், the heart and soul of God is gospel. அந்த சுவிசேஷத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Thank God for this. இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கமடைய வேண்டுமோ? இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தெளிவாய் பிரசங்கிக்க நாம் வெட்கப்பட்டு ஆவிக்குரிய நகைச்சுவை நற்செய்தி கூட்டங்கள் என்று நடத்த வேண்டிய அவசியம் உண்டோ? Do we need strategies to help God? Do we need strategies to help God in saving people? மக்களை ரட்சிக்கும்படியாய் நாம் ஆண்டவருக்கு உதவி செய்ய கூடுமோ? Can we do that? Gospel in itself is powerful enough. இந்த சுவிசேஷமானது அதற்குள்ளே மகா வல்லமை அடக்கி இருக்கிறது. பிரசங்கித்து பார்ப்போமே. இதற்குள்ளே மனுஷனுடைய பாவம் தெள்ள தெளிவாய் உண்டு. பாவத்து நிமித்தம் எல்லா மனுஷருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற தேவ கோபாக்கினை உண்டு. அதை ஏன் நாம் பிரசங்கிக்க கூடாது? அதிலிருந்து அல்லவா அவர் நம்மை ரட்சிக்கிறார். இது அன்றாடகம் நினைக்கப்பட வேண்டும் அல்லவா? அன்றாடகம் அவருக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்லவா? Shall we thank God together? நாம் எல்லாரும் இணைந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord.
சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படி எங்களை முன்னிறுத்தியிருக்கிறீர். யாராவது ஒருவர் நம்மளை ஜெபத்தில் நடத்துறாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் நல்ல வேளை கொடுத்ததற்காக நினைத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வெளியில் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களை இந்த இடத்துல ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தின் இந்த மகிமை ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்த சித்தமானதற்காக கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இவ்வளவு நாள் ஆண்டவரே ஆண்டவரே சுவிசேஷம் என்னன்னே தெரியாம ஆண்டவரே சுவிசேஷத்தின் மகிமை அறியாத வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டது நிமித்தமாக கர்த்தாவே ஆண்டவர் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த சித்தமானதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஞானிகள் கிடையாது ஆண்டவரே, நாங்கள் இன்டெலிஜென்ட் கிடையாது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இப்பொழுது நாங்கள் கேட்டவனமாக ஆண்டவரே எவ்வளவு உன்னதமான சுவிசேஷம் ஆண்டவரே அப்பா இதை இத்தனை நாள் நாங்களே ஆண்டவரே தவறாக ஆண்டவர்களை போதித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் தவறாக அதை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட அந்த உன்னதமான சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படாதபடி ஆண்டவரே தைரியமாக ஆண்டவரே இதை பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா அந்த போல்ட்னஸ் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டவரே அப்பா நீதிமான்களாக மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை தரம் விழுந்து ஆண்டவரே எத்தனை தரம் உங்களுக்கு துரோகம் இழைத்த பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எடுத்திருக்கிற அந்த ஆண்டவரே காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உங்களுடைய வசனத்தை அனுதினமும் அனுப்பி ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது, ஆனால் நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே அந்த மகிமையை கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களை செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு தரம் விழும் பொழுதும் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே அப்பா டிசிப்ளின் பண்ணி ஆண்டவரே எங்களை மறுபடியும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா ரட்சித்திருக்கிற தேவன் எங்களை மகிமை கொண்டு நிறுத்த வல்லவராய் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடனே ஆண்டவரே எங்களை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சுத்த சுவிசேஷத்தை ஆண்டவர் உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தாரும், பலன் தாரும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சின்ன ரெக்வெஸ்ட், இன்னைக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்றாங்க. 10th முதல் ரைஸ் எல்லாம் 10th பர்த்டே ஹalleluya 10th எல்லாம் 10 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. பர்த்டே பாடலாம்